அந்த நேரிலே ஆண்டவர் இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். தர்மையான அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் நிகழ்ச்சியை நீங்கள் காணும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் செய்தி மூலமாக அநேகர் தொடும்படியாக அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் முதலாவது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிங்கிற நிகழ்ச்சி ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அனுதினமும் ஆண்டவரே எங்களை அனுதினம் ஆசீர்வாதம் நடத்துகிற தேவன் அற்புதமாய் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிற எனக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறுவன் நிகழ்ச்சியை நாம் பல வருடங்கள் நடத்திட்டு கொண்டு இருக்கிறோம். 20 ஆண்டுகள் நாம் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற நிகழ்ச்சி அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அன்பா நேயர்களே, அதே போல் அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சி ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் ஆண்டவரோடு கூட நீங்கள் நேரத்தை செலவு செய்யும்போது அந்த நேரம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். உங்களோட கவலைகள் மாறுகிற நேரம், கண்ணீர் மாறுகிற நேரம், உங்கள் துக்கம் மாறுகிற நேரம், உங்கள் பலகீனங்கள் மாறுகிற நேரம், உங்கள் போராட்டங்கள் மாறுகிற நேரம், உங்களுடைய பயம்லாம் நீங்குகிற ஒரு நேரம்தான் இந்த அருமையான அனுதினமும் ஆண்டவர் இயேசு ஓடுகிற நேரம். இதனால் நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அனுதினமும் அவரோடு கூட நாம் நடக்க பழக வேண்டும், பேச பழக வேண்டும், நேரத்தை செலவு செய்ய பழக வேண்டும். அநேகருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால மிக கவலையோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி ஒரு கவலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நிகழ்ச்சியை நமக்கு ஆரம்பிக்கும்படியாக அவர் உதவி செய்தார். அதுக்கு ஆதாரமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்கிற வசனத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போல, கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கிறது கழிவுறுவது போல அங்கு முன்பாக மகிழ்கிறார்கள். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆக இந்த 5 நாமங்கள் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த அருமையான நாமத்தை உடைய ஆண்டவருக்கு தான் இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் உண்டு. இம்மானுவேல்னா இயேசு நம்மோடு. இம்மானுவேல் அது மத்தேயு சுவிசேஷத்தை விடுங்க. மத்தேயுல 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நேற்று இருந்த ஆண்டவர், இன்னைக்கு இருந்த ஆண்டவர், நாளைக்கு இருப்பான். அப்போ தேவன் நம்மோடு. இப்போ நம்ம அப்பா நம்மோடு இருக்கிறார், அம்மா நம்மோடு இருக்கிறார், இல்லை கணவன் என்னோடு இருக்கிறார், மனைவி என்னோடு இருக்கிறார், அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதை காட்டு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் நம்மோடு இல்லை, அனுதினம் என்னோடு இருக்கிறார். அதான் தேவன் நம்மோடு. அது அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு. எனக்கு அருமையான நேயர்களே, இன்னைக்கு கூட யாருமே இல்லை. எங்கூட எங்கள் அப்பா இல்லை, எங்கூட எங்கள் அம்மா இல்லை, எங்கூட என் மனைவி இல்லை, எங்கூட என் பிள்ளைகள் இல்லை, எல்லாம் அவங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை.
என்னோடு பேச, என்னோட பழக, என்னோட உறவாடி மகிழ யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார். அனுதினமும் ஆண்டவர் இயேசு என்னோடு இம்மானுவேலாக இருப்பார். சரியா? தைரியமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அருமையான நேர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவர் இயேசு என்னோடு, அனுதினமும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே முதல் நாளிலேயே உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கொடுத்த ஆசீர்வாதிகளுக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலாக இருந்து இந்த பிள்ளைகளை அனுதினமும் பாதுகாத்துப்படுங்க. அனுதினமும் கண்ணீரை துடைங்க. அனுதினமும் கவலையை மாற்றிடுங்க. அனுதினமும் பலப்படுத்துங்க. அனுதினமும் அவர்களை அரவணைத்து அனுதினமும் அவங்களை சந்தோஷப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் மறக்காமல் பார்க்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு தேவன் தான் ஒவ்வொரு ஆசைப்பாராக. ஆமென்.